அம்மா என்ன பண்ணுற? ஆப்பிள் ஜூஸ் போட போகிறேன் பாப்பா. எனக்கு ஜாமுன் ஃபுல் ஜார் போட்டு தரியா? பண்ணிட்டா போச்சு. நேவாப்பழம் வச்சு ஜாமுன் ஃபுல் ஜார் பண்ணலாமா? இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லா நவாப்பழத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கழுவி எடுக்கும்போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து எல்லா நவாப்பழத்தையும் நல்லா கழுவியாச்சு. இப்போ ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொட்டை தனியாக சதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா அழகாக கொட்டையும் சதையும் வந்துடும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எல்லா நவாப்பழத்தையும் அதில் கொட்டிடலாம். இதோட 6லேருந்து ஒரு 7 புதினா இலை போட்டுக்கோங்க. நான் நவாப்பழம் தான் சொல்லுவேன். நீங்கள் நாவப்பழம்னு சொல்லுவீங்களா நவாப்பழம்னு சொல்லுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஒரு 6 லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். என்னங்க ப்ளூபெர்ரி நம்ம ஊர் நவாப்பழம் இருக்கும்போது நமக்கு எதுக்குங்க ப்ளூபெர்ரி? கலரை பாருங்கள், இவனை அடிச்சிக்கவே முடியாது. ஒரு சின்ன டம்ளரில் நம்ம அரைச்ச நவாப்பழத்தை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொஞ்சம் பெரிய டம்ளராக ஒன்று கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கேன். அதை ஃபுல் சோடாவும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த சின்ன டம்ளர் நவாப்பழம் அரைச்சிட்டு ஊற்றணும் இல்லையா, அதை அப்படியே எடுத்து இந்த சோடாக்குள்ளே போடுங்க. எவ்வளோ அழகாக பொங்கி ஊற்றுது பாருங்களேன். இப்போ நவாப்பழ சீசன், நமக்கு இந்த சீசனில் மட்டும்தான் நவாப்பழம் கிடைக்கும். அதனால் இந்த நவாப்பழத்தை வச்சு நம்ம 7 டேஸ்க்கு 7 ரெசிபி பண்ணலாமா? அந்த கேஸ் ஃபுல்லும் மேலே போய் அந்த பர்பிள் கலர் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பர்பிள் கலர் யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக பர்பிள் கலர் ஹார்ட் போடுங்க. இது பார்க்க மட்டும் இல்லைங்க, குடிக்கவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இதை ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்களேன். இது டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. இந்த இடி பிடிச்ச மறக்காமல் பாப்பிஸ் கிச்சனில் லைக்கை மட்டும் தட்டிடுங்க. தேங்க்யூ.